ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தபாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாணக்யாவுடைய 7th சென்ஸ் அட் 7 PM. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடியதை நாம் அன்றன்று விவாதித்து வருகிறோம். தினமும் மாலை 7 மணிக்கே அப்படின்ற இந்த 7th சென்ஸ் தொகுப்புல இன்றைய முக்கியமான விவாதம் அப்படின்றது தமிழகத்தின் முக்கியமான அரசியல் விவாதமாக லாஸ்ட் 1.5 மாசமா இல்லை, லாஸ்ட் 1.5 வருஷமாவே இருக்கக்கூடிய விஷயம். கார்த்திகை தீபத்தன்று புதிய ஃப்ளாஷ் பாயிண்ட், புதிய உச்சத்தை தொட்டது. சுப்ரீம் கோர்ட் வரை வழக்கு சென்றிருக்கிறது. லோக்சபா வரைக்கும் போயிருக்கு இம்பீச்மெண்ட் மோஷன். திருப்பரங்குன்றம் வழக்கு. இந்த திருப்பரங்குன்றத்தில் மலை மீது இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவது தொடர்பான சர்ச்சை. இது சர்ச்சையாக இருக்கக்கூடாத விஷயம் சர்ச்சையாகி இருக்கிறது. நீதிமன்ற படியை ஏறாமல் இருந்திருக்கணும், ஏறப்பட்டிருக்கிறது. லோக்சபா விவாதம் வரைக்கும் போயிருக்க தேவையில்லை, ஆனால் போயிருக்கிறது. எல்லாம் காரணம் ஒரே ஒரு ஆர்டர் ஓகேன்னு சொன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஆக, இத்தனை வருஷமா இல்லையே, ஏன் இப்ப மட்டும் இருக்கு அப்படின்ற பதில் கேள்வி வருகிறது. கடைசியா இங்க போய் நிக்குதுன்னா அது தீபத்தூணே கிடையாதுங்க, அது சர்வே கல் அப்படின்ட்டு ஆளும் கட்சியுடைய மிக மூத்த தலைவர் கனிமொழி அவர்களே சொல்லக்கூடிய நிலைமைக்கு அது வந்திருக்கிறது. நீதிமன்ற வாதங்களில் கூட அது சென்றிருக்கிறது. இப்பேற்பட்ட விஷயத்துல மதவாதத்தை தேர்தலுக்கு முன்னதாக பாஜகவும் சங் பரிவார அமைப்புகளும் திட்டமிட்டு பரப்புகின்றன. அதன் மூலமாக தேர்தலில் வாக்குகளை அறுவடை செய்ய சங் பரிவார் முயற்சிக்கிறது. மத மோதலை உண்டாக்கி பிளவை ஏற்படுத்தி வாக்குகளை ஈர்க்க திட்டம் தீட்டப்படுகிறது அப்படின்னு எதிர் முகாம்ல குற்றச்சாட்டு. இது வேணும்னே திமுக தான் டைவர்ட் பண்றதுக்காக பண்றாங்க அப்படின்னு மறுமுகத்திலிருந்து வருகிறது உங்களுக்கு குற்றச்சாட்டு. எது உண்மை? யார் செய்வது மதவாதம்? தேர்தலில் இது எதிரொலிக்குமா? இப்போது வரை நடந்திருப்பது என்ன, அடுத்தது என்ன, அது பற்றிய சிறப்பு பேட்டி தான் இது. நம்மோடு நமது ஆசிரியர் மீண்டும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்த 7th சென்ஸ்ல முக்கியமான விஷயம் இன்னைக்கு பேசப்படுவது திருப்பரங்குன்றம் எனும் தீ. ஜோதிக்காக போய் தீயாய் போய் நிற்குதா அப்படின்ற கேள்வி. திருப்பரங்குன்றம் என்னும் ஜோதி அப்படி தான் இருந்திருக்கணும். அது தீயா மாறினதுக்கான காரணம் அரசியல்வாதிகள் தான். அரசியல்வாதி எல்லாத்தையுமே தீயா மாற்றி விட்ருவாங்கன்னு பார்க்குறோம். சாதாரண விஷயம் கூட அசாதாரண விஷயமாக மாற்றுவாங்க. இது ஒரு நீதிமன்றத்தில் வழக்காடி இருக்க வேண்டிய விஷயம். அதில் ஒரு அனுமதி கொடுத்துருந்தா அன்னைக்கு ராம ரவிக்குமார் என்கிறவர் வழக்காடி அவருக்கு இதுக்கு அனுமதி கொடுத்துருந்தது. காவல்துறை ஏற அனுமதிச்சுனா அதோடு முடிஞ்சு வச்சு. அதில் வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதில் பெரிய துரதிர்ஷ்டமான விஷயம் அரசாங்கம் காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக சில விஷயங்கள் செய்யுது அப்படின்னா அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அது அரசாங்கத்தில் இருந்தால் தான் அந்த தர்மசங்கடம் தெரியும். நம்ம இது ஈஸி தானே, அது தூசி தானே சொல்லிக்கலாம். ஆனால் அந்த இருந்ததில் புரிஞ்சுக்கணும். பட் அவங்க ரொம்ப ஆச்சரியகரமாக அறநிலையத்துறை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணதும் அங்கே இயற்றக்கூடாதுன்னு அறநிலையத்துறை சொன்னது தான் ஒரு பெரிய துரதிர்ஷ்டமான விஷயம். ஆன்மீகத்தில் அரசியல் ஈடுபடக்கூடாது, கோவில்களுக்குள்ள அரசியல்வாதிகள் வரக்கூடாது, அரசியல் தன்மையோட அரசாங்கங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு நல்ல உதாரணம் அதுதான். கோவிலில் வழிபாட்டுக்கு எந்த தொந்தரவும் வராமல் வெளியிலிருந்து நிதி நிர்வாகத்தை மட்டும் பண்ண வேண்டிய ஒரு அறநிலையத்துறை கோயிலுக்கு உள்ளே புகுந்து விளக்கு எங்கே ஏற்றலாம், ஜோதி எங்கே ஏற்றலாம், தீபம் எங்கே ஏற்றலாம்னு சொல்ல கிளம்புனது தான் துரதிர்ஷ்டத்துடைய உச்சம். அறநிலையத்துறைக்கு அந்த மாதிரி எந்த அதிகாரமும் கிடையாது. எங்கே ஏற்றணும் எங்கே ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பெரிய துரதிர்ஷ்டம். உத்தரவும் அறநிலைத்துறைக்கு போடப்படுகிறது. அது மறுப்பதும் அறநிலைத்துறையாக இருக்கிறது. அறநிலைத்துறைக்கு அங்கே வேலையே கிடையாது. கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரிகள், பட்டர்கள், குருமார்கள், சிவாச்சாரியார்கள் இவர்களுக்கு தான் அந்த உத்தரவு போட்டிருக்கணும். அறநிலைத்துறை தீபம் ஏற்றுறதுக்கான அதிகாரத்தை எங்கே பெற்றது? தீபம் இங்கே ஏற்றலாம் அங்கே ஏற்றலாம்னு சொல்கிறதுக்கான அதிகாரத்தை எங்கே பெற்றது? ஸோ முதல்ல அறநிலைத்துறைக்கு உத்தரவு போடுறதே தப்பு. அறநிலைத்துறை அதில் ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுத்துட்டு எங்கே தீபம் ஏற்றுறோம் நாங்கள் முடிவு பண்ணோம்னு சொல்லி சொன்னது அது பெரிய துரதிர்ஷ்டமான விஷயம்.
அதை தாண்டி வந்து அரசியல் உள்ளப்போ வந்து இவங்க வந்து எப்படியாவது 2026 தேர்தலுக்கான ஒரு கண்டென்ட் ஆக்கிடுவோம், நமக்கு வந்து திரு விஜய் அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிளப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்துங்கிற ஒரு கவலை இருக்குது. ஸோ கிறிஸ்தவருடைய வாக்கு பெரும்பகுதியும் இஸ்லாமியருடைய வாக்கு ஒரு பகுதியும் போகும். அப்படிங்கும் போது அவர்களுடைய வாக்கை தக்க வைப்பதற்கு நாங்கள் தான் சிறுபான்மையோட பாதுகாப்பு சொல்வதற்கான ஒரு முயற்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதனால தான் இந்த விஷயம் இல்லாத விஷயம் பெரிதாக்கப்படுகிறது. அது வந்து நேராக பார்லிமெண்ட் வரைக்கும் போய் இம்பீச்மெண்ட் வரைக்கும் போறதுக்கான ஒரே காரணம் தான், அந்த நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் நேர்மையற்றவரா, நீதியற்றவரா, லஞ்சம் வாங்கினவரா, ஊழல் பண்ணவரா, வேறு ஏதேனும் குற்றச்சாட்டு இருக்குதா, தனிப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குதா, எந்த ஒரு கிஞ்சித்தும் ஒரு அவதூறோட சொல்ல முடியாத ஒரு அப்பழுக்கற்ற ஒரு நீதியரசராக இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்து அவரை ஜாதியை சொல்லி ஆசிரியர் வீரமணி அவர்கள் ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணினார் இதற்கு முன்னாடி சந்தர்ப்பங்களில். அந்த மாதிரி அவருடைய ஜாதியை சொல்லி விமர்சனம் பண்ணி திட்டி நேராக கொண்டு போய் நான் இம்பீச்மெண்ட் வரைக்கும் போயிருப்பாங்கன்னா என்ன கணக்கு? அப்போ அவருடைய உத்தரவு தவறு அப்படிங்கிற இடத்துக்கு போயிருந்தாங்கன்னா அவருடைய உத்தரவுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்லாமல் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதற்கு முன்னாடி பேச்சு அப்படியே ஏன் அரசாங்கம் செய்யலன்னு கேட்டுச்சு, எல்லாமே தெளிவாக சொன்னாங்க. ஒரு வார்த்தை கூட நீதியரசருடைய உத்தரவை தவறுனோ நிறுத்தி வைக்கவும் செய்யவில்லை. அப்போ அந்த நீதியரசர்கள் மேலே ஏன் வந்து இவங்க இம்பீச்மெண்ட் பண்ணல? இவங்க சொன்னது அப்படியே என்டார்ஸ் பண்ணியிருக்க வேற 2 நீதியரசர்கள் இருக்கிறாங்கன்னு திரு ஜி.ஆர். சொன்னதையே தான் மற்றவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை ஏன் வந்து இம்பீச்மெண்ட் கொண்டு போல? அப்போ ஜாதியும் இந்து மதமும் அரசியல் மட்டும்தான் காரணமாக இருக்கார். மிக முக்கியமான கேள்வி. அரசியல்வாதிகள் ஒரு ஜோதியை கூட தீயாக மாற்றுவார்கள். அப்படித்தான் இந்த திருப்பரங்குன்றம் என்னும் தீ எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த இதில் பார்க்குறோம், ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டாக வந்து நிற்பது மதவாதம் அப்படின்றது. இந்த மதவாதத்தை வைத்து பாஜக தேர்தலுக்கு முன்னாடி திட்டமிட்டு இது செய்கிறது. லாஸ்ட் எலெக்ஷன்ஸ் முன்னாடி பாருங்க, கந்த சஷ்டி கவசத்தை வச்சு வெற்றிவேல் யாத்திரை நடத்தினாங்க. இம்முறை பாருங்க அவங்க வேற பண்றாங்க. இதே தான் அவங்களுக்கு வேலை. அங்க ராமர், இங்க அவங்களுக்கு வந்து முருகன். அங்க அவங்களுக்கு அயோத்தி, இங்க வந்து அவங்களுக்கு திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம்னு சில பாஜக தலைவர்கள் இன்க்ளூடிங் ஆஃப் திரு நயினார் நாகேந்திரன் சொன்னோடனே அதை பிக் பண்ணிக்கிட்டு அயோத்தி போன்ற ஒரு கலவரத்தை கட்டவிழ்க்க பாஜக முயற்சிக்கிறது அப்படின்னு திமுக மட்டும் இல்லை, திமுக பின்னாடி இருக்கக்கூடிய திமுக பரிவார் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகளும் விமர்சனங்களை தொடுக்கின்றன. யார் செய்வது மதவாதம்? திரு நயினார் நாகேந்திரன் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாறும், திருப்பரங்குன்றம் அயோத்தியா மாறும் சொன்னதை கொஞ்சம் ஓரமாக வச்சிடும். அது பின்னாடி கடைசியில் வந்து பேசுவோம். அதற்கு முன்னாடி பார்ப்போம் இந்த பிரச்சனை எங்கேருந்து வெடிக்குதுன்னு பார்ப்போம். அந்த அயோத்தியே பார்த்தீங்கன்னா ராமர் கோவில் இடிக்கப்பட்டு பாபருடைய மசூதி எங்கே கட்டப்பட்டதெல்லாம் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது முதல்ல. அதற்கப்புறம் நீதிமன்ற வழக்கு 150 வருஷம், அந்த இடிக்கப்பட்டது 500 வருஷம். ஒரு 500 வருஷமாக நடந்த போராட்டத்தோட விளைவு நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்றம் மூலமாக தான் தீர்வு காணப்பட்டதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 1. 2வது, இங்கே திரு ராம ரவிக்குமாருங்கிறது தான் பெட்டிஷனர். அவரை பாஜகவோ இந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸோ யாரும் பின்னாடி இயக்கல. அவர் தனிநபராக இருக்கிறார். அவரோட பின்புலத்தில் இல்லை. அவர் யாரும் வரவும் இல்லைங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். அவரே ஒரு தனி இயக்கம் இவங்கள்ட்டெல்லாம் கூட இருந்து அப்புறம் சண்டைக்கு போய் வெளியே வந்து தனியாக ஒரு இயக்கம் கண்டு அவர் எப்படி இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் தனியாக இயங்கி கொண்டிருக்கிறாரோ அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பரிவாரில் இல்லை. ஆனால் அர்ஜுன் சம்பத் வந்து எல்லாருமே சொல்லும்போது ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் திட்டுவாங்க. ஆனால் அவருக்கும் ஆர்எஸ்எஸ் சம்பந்தம் கிடையாது. அவர்கள் சேர்ப்பதில்லை. இவங்க தனியாக தனி. அதே மாதிரி தான் திரு ராம ரவிக்குமார். அவர் வந்து தனி இயக்கமாக தான் இருக்கிறார் தவிர அவர் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இல்லை. ஆர்எஸ்எஸ் அவர்களை சேர்ப்பதும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பாஜக அந்த பக்கம் வரவே இல்லை. 2 நீதிபதிகள் அமர்வும் அதை வந்து என்டார்ஸ் பண்ண பிறகு திரு ஜி.ஆர். அவர்கள் வந்து கண்டெம்ட் கேஸ் எடுத்த பிறகு அதற்கு பிறகுதான் பாஜகவை என்ட்ரி கொடுக்கிறது. எப்படி 500 ஆண்டுகள் பாபர் மசூதி போராட்டம், 150 ஆண்டுகள் வழக்கு, இதுல இந்து இயக்கங்கள் எதுவுமே ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு கண்ட இயக்கம், ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டுல 150 வருஷ வழக்குல வரவே இல்லைங்கிற மறந்துடக்கூடாது. நீங்க வந்து உணர்ச்சிப்படாம யோசிக்கணும். 80-84க்கு பிறகு பாஜக உருவாக்கப்பட்ட பிறகு அந்த நேரத்தில் இந்த இந்து போராட்டம், அயோத்தி கோயிலுக்கான போராட்டம் பெரும் போராட்டமாக வெடித்து அதில் தன்னை இணைத்துக் கொண்டது பாஜக உருவாக்கிய போராட்டம் அல்ல, இந்து மக்கள் உருவாக்கிய போராட்டம். அதுல வந்து உங்களுக்கு நல்லபடியான ஒரு அரசியல் வாய்ப்பும் கிடைக்கும் தெரிஞ்ச பிறகு அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் விஹெச்பி எல்லாமே உள்ளாங்க. விஹெச்பிக்கு முன்னாடியுமே இருக்குது. அங்க உள்ள அந்த ஊர் மக்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமவாசிகள் இருந்து கோயிலுடைய ஆட்கள் இருந்து எல்லாருமே சேர்ந்து பண்ண விஷயம். அதற்கு பிறகுதான் பொலிட்டிக்கலா இவங்க எல்லாம் உள்ள எக்ஸாக்ட்லி ஆர்எஸ்எஸ் அதுக்கு பிறகுதான் என்டார்ஸ் பண்ணது. பிஜேபி அதுக்கு அப்புறம் தான் கையில் எடுக்குது. விஹெச்பி வந்து அந்த இடத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. சோ பிஜேபியே இதுல லேட்டர் என்ட்ரி நீங்க பார்க்கணும். அவர்கள் உருவாக்கிய பிரச்சனை எல்லாம் அயோத்தி பிரச்சனை. அதே போலதான் திருப்பரங்குன்றத்தில் அவங்க கடைசியாக என்ட்ரி கொடுத்தாங்க திரு நயினார். அவருமே கூட ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு சரணம், ஒரு பிரச்சனை பண்ணல. வந்தாரு, ஒரு கடையில் உட்கார்ந்தாரு, டீ குடிச்சாரு, எல்லாரோடையும் பேசினாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, பஸ்ல ஏற்றி நிப்பாட்டினாங்க,
கிளப்பி அனுப்பி விட்டாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இது ராம ரவிக்குமார் அப்படிங்கிறவர் போட்ட ஒரு பெட்டிஷன், அதுல நீதியரசர் கொடுத்த தீர்ப்பு, அவ்வளவுதான். ஸோ இது வந்து பாஜக அப்படி ஆக்க பார்க்கறதுங்கிறது உண்மை இல்லை. ஏற்கனவே நான் சொன்னது போல ஒருவேளை தமிழக அரசு ராம ரவிக்குமார் போய் ஏற்றிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வழக்குக்கே முகாந்திரம் இல்லாமல் போயிருக்கும், வழக்குக்கான தேவையும் இல்லாமல் போயிருக்கும். மாறாக அவர்கள் வந்து இது என்ன ஆதாயத்துக்காக ட்ரை பண்ணாங்கன்னு ஏற்கனவே சொன்ன போல திரு விஜயை என்கவுண்டர் பண்றதுக்கு வந்து நமக்கு இதான் ஒரு சரியான வழியா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்களான்னு தெரியல. மற்றபடி இதுல மதவாதத்துக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. அது வந்து சாதாரணமான ஒரு கோயில் நிகழ்ச்சி, அவ்வளவுதான். கோயில்ல தீபம் ஏற்றப்பட்டதுங்கிறத பார்க்கிறோம், மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல ஏற்றக்கூடாதுங்கிறத பார்க்கிறோம். மோட்ச தீபங்களுடைய பர்பஸே வேற. இது தீபத்தூண்கிறது கண்கூடா பார்க்கறதுக்கான 150 உதாரணங்கள் இருக்குன்னு பார்க்கிறோம். கார்த்திகை மாசத்துல தீபம் ஏத்துவாங்கன்னு பார்க்கிறோம், அங்க வேற எதுவும் பிரச்சனை இல்லைன்னு பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய தர்காவுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு பார்க்கிறோம். தர்காவோட இடத்துல இல்ல, நீதியரசர் நேரடியாக போய் பார்த்து களத்துல போய் பார்த்து சொல்றாரு 15 மீட்டருக்கு தள்ளி இருக்கு தர்கா. 15 மீட்டர் தள்ளின்னு யோசிச்சு பாருங்க, அவ்வளவு தள்ளி இருக்கக்கூடிய விஷயத்துல இங்க தர்காக்கு என்ன பாதிப்பு வருதுங்கிற பார்க்கிறோம். அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதுல இன்னொரு விஷயம் நீங்க முக்கியமா கவனிக்கணும், பிறகு எனக்கு சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்குமா, அந்த தீர்ப்பரங்குன்றம் பிரச்சனையில மாவட்ட ஆட்சித்தலைவர் 144 தடை உத்தரவு போடுறார். அங்க வந்து அந்த கந்தூரி விழாவுக்காக மேல இருக்கக்கூடிய தர்காவில் கொடியேற்றதுக்காக வந்து இஸ்லாமிய பெருமக்கள் எடுத்துட்டு போனாங்க. 144 தடை உத்தரவு இருக்கும்போது எடுத்துட்டு போனாங்களா, பிறகு எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியும். மேல தீபம் ஏற்றுவதற்கு போறதற்கு அனுமதி இல்லை, 144 தடை இருக்குன்னு சொன்ன காவல்துறை மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மேல வந்து இந்த கந்தூரி விழாவுக்கான கொடியேற்றத்துக்கு இஸ்லாமிய பெருமக்கள் தங்களுடைய கொடியை ஏற்றி போன போது 144 தடை உத்தரவு அமல்ல இருந்தா இல்லையான்னு சொல்லணும். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் அதற்கு 48 மணி நேரம் கழிச்சு தான் 144 தடை உத்தரவு நீக்கப்பட்டது. அப்ப ராத்திரியோட ராத்திரி அவங்க எப்படி மேல போனாங்க, எப்படி கொடி ஏத்துனாங்க, எப்படி வச்சாங்க, எப்படி அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு, அப்ப அவர்களுக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க, 144 தடை உத்தரவு எக்ஸம்ஷன் எப்படி கிடைச்சது, இது எல்லாமே பதில் தெரியாத கேள்வியில உட்கார்ந்திருக்கு. எனக்கு தெரியல, தெரிஞ்ச பெருமக்கள் யாரும் தான் சொல்லலாம். அப்ப மதவாதம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்க வருது, அதை யார் செய்கிறாருங்கிற பார்க்கணும். இஸ்லாமிய பெருமக்களுடைய நிகழ்ச்சியில விழாக்கள்ல எந்த தடையும் இல்லை, யாரும் தடை கேட்கவும் இல்லை, எந்த இடத்துலையும் கேட்கல. அது வந்து கந்தூரி பெருவிழா நம்ம ஏர்வாடி தர்கால் நடக்கிறதா இருக்கட்டும், வேளாங்கண்ணியுடைய மாதாவுடைய தேர்மவனியா இருக்கட்டும், எந்த ஊர்ல எந்த இடத்துல யாரும் கேட்டு போரானது இல்லை. ஆனா இந்துக்களுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும் அரசாங்கமே தடை, அதுக்கும் கூட இஸ்லாமியர்கள் கேட்கல, கிறிஸ்தவர்கள் கேட்கல. உங்களுக்கு புரியுங்களா? கிறிஸ்தவ பெருமக்கள் வந்து இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லல, இஸ்லாமிய பெருமக்கள் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லல. இந்துக்கள் செய்யறதுக்கு தடையாக நிற்பது யார் அப்படிங்கிறது, தடை விதிப்பது யார் என்பது அரசாங்கம் நிற்கும் போது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி, மதவாதம் என்னும் குற்றச்சாட்டு யார் மீது பொருந்துங்கிற கேள்வி நிற்கும். இதுல ஹெச்ஆர்என்சி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ், அவங்களுடைய வாத பிரதிவாதங்கள் ரொம்ப கண்ணை உறுத்துது. எப்படி உண்மைதாலுமா இப்படிதான் அவங்க பேசுவாங்களா, அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் தானான்றத கேள்விக்குறியாக்குது. உண்மைதானா, அது நோக்கம் எப்படி இருக்குது? மதச்சார்பின்மை அப்படிங்கிறது இஸ்லாமிய மதச்சார்பின்மை, கிறிஸ்தவ மதச்சார்பின்மை, ஆனா இந்து மதச்சார்பு அப்படிங்கிற மாதிரி நிற்குதான்னு யோசிக்கணும். இந்து மதத்துல மட்டும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் தலையிடுவோம், மூக்கு நுழைப்போம். அந்த செக்குலருங்கிற வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரிட்டன்ல உருவான ஒரு விஷயம். சர்ச்சுகளுக்கும் அரசர்களுக்கும் வந்து சண்டை வந்த போது சர்ச்சுகள் வந்து அரசாங்கத்தில் தலையிடக்கூடாதுன்னு சர்ச்சுகளை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த செக்குலருங்கிற வார்த்தை அங்கதான் உருவானது. ஆனா இங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்னா இந்து மதத்தில் தலையிடுவோம், இங்க வந்து இஸ்லாமத்தில் தலையிடுறது இல்லை, கிறிஸ்தவத்தில் தலையிடுறது இல்லை, வெரி பியூட்டிஃபுல், அப்படிதான் இருக்கணும், நோ டவுட். ஆனா இந்து மதத்தில் தலையிடுவோம், ஆனா எங்களுக்கு பேர் செக்குலர் வச்சிருக்காங்க. நீங்க தலையிடுவோம்னா எல்லா மதத்திலும் தலையிடுங்க, செக்குலர்னா எந்த மதத்திலும் தலையிடாதீங்க. அது எப்படி நான் வந்து 2 மதத்தில் தலையிட மாட்டேன், ஒரு மதத்தில் மட்டும் தலையிடணும், அதுக்கு பேர் செக்குலர் அப்படின்னா இது வந்து பார்ஷியல் செக்குலர் மட்டுமல்ல, பயாஸ்டு செக்குலர். இது அதுதான் கணக்கு. பிளஸ் அறநிலையத்துறைக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன போல நீங்க அறநிலையத்துறை சட்டத்தை நீங்க எடுத்து பார்த்து ரொம்ப தெளிவா தெரியும். அங்க இருக்கக்கூடிய நிதி நிர்வாகம் ஒழுங்கா நடக்குதான் பார்க்கறதுக்கான ஆடிட்டிங் வேலை மட்டும்தான் அவர்களுடையது. கோவில் நிர்வாகமே அவருடைய வேலை கிடையாது. அதற்கு வந்து அறங்காவலர்கள் இருக்கணும், அதற்கு வந்து அறங்காவலர்கள் தலைவர் இருக்கணும். அவர்கள் இல்லாத போது நாங்கள் ஒரு ஃபிட் பர்சன் போடுவோம், இவங்களா கிளப்புறாங்க. அது இவர்களா உருவாக்கி விட்ட விஷயம். ஃபிட் பர்சன் தக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க, தக்கார் தகவலர் சொல்லுவோம்ல, அந்த தக்கார் தகுதியான மனிதர் தக்கார் ஃபிட் பர்சன் போடுவாங்க. அந்த ஃபிட் பர்சன் இல்லாத போது ஈவோ பாப்பார்னு கொண்டு வந்துட்டு ஈவோ தான் மொத்தத்தை பாப்பார்னு ஆக்கி பல கோயில்களில் ஈவோ தான் தக்கார்னு ஆக்கி இந்த மாதிரி எல்லாமே நான் தான் போலீஸ் நான் தான் ஜட்ஜ்னா எப்படி இருக்கும்? அதுக்கு ஆடிட்டிங் ஃபீ வேற நடுவுல, அது ஆடிட்டிங் வாங்காம ஆடிட்டிங் ஃபீ வாங்கி இருக்கிறாங்க, ஆனா ஆடிட்டிங் பண்றல. 99% கோயில்களில் ஆடிட்டிங் நடக்கலன்னு அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கார்கள். நீங்க ஆடிட்டிங் நடத்தினீங்களே, நடத்தி முடிச்சு ஒரு 4 கோயில சொல்றாங்க, அந்த நடத்தி முடிச்ச ஆடிட்டிங் வந்து ரிப்போர்ட் எடுத்து நீங்க பப்ளிக்ல போட முடியாதுன்றாங்க. அப்ப என்ன டைப் ஆஃப் ஆடிட்டிங் வச்சுங்க, ஆடிட் பண்ணியாச்சுங்க, கணக்கு வழக்கு பார்த்தாச்சுங்க, 100 ரூபா லாபம் 50 ரூபா நட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்றாங்க. அப்படியா சார், அதை எடுத்து நீங்க வந்து ஆன்லைன்ல போடுங்க, ஆன்லைன்ல போடுங்கன்னா போட முடியாதுன்றாங்க. இத்தனைக்கு எல்லா கோயிலுக்கும் இல்ல, சில கோயில்களுக்கு டீட்டெயில் போட முடியாது. நாங்க நம்பர் மட்டும் போட்டோம், ஆடிட் பண்ணிட்டோம்ல, நாங்க மொத்த வரவு இவ்வளவு, மொத்த செலவு இவ்வளவு, மொத்த லாபம் இவ்வளவு அப்படின்னு போட்டு முடிச்சுட்டாங்க. இது என்ன ஆடிட்டிங்? இது ஆடிட்டிங்? அது ஒரு கணக்கு இதோட பெட்டரான டீட்டெயிலான தகவல் கொடுப்பார். அப்ப வந்து எதை மறைக்கிறார்கள்? இவர்களுக்கு கார் வாங்கினது, இவர்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்கினது, இவங்களுக்கு வந்து ஏசி மிஷின் வாங்கினது, இவங்க ஃப்ளோரிங் போட்டது, இவங்களுடைய அறநிலையத்துறையுடைய ஆணையர் அலுவலகத்தை வந்து சீர்படுத்தினது, இதெல்லாம் கோயிலுடைய காசுல சட்டவிரோதமாக எடுத்து பயன்படுத்தின பூரா அம்பலமாயிரம் பயத்தில் செய்யறாங்க.
அப்ப அறநிலையத்துறையுடைய நோக்கம் அரசாங்கம் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுங்கிறது அரசமைப்போட 25-26 பிரிவு தெளிவாக சொல்லுது. எல்லா மனிதர்களுக்கும் எல்லா இந்திய குடிமக்களுக்கும் வந்து மதத்துடைய சுதந்திர உரிமை இருக்குது, கடைபிடிக்கிறது. ஆனா இவர்கள் உள்ள வந்துட்டு எல்லா கோயிலையும் நம்ம வந்து அண்ணன் சேகர்பாபு பலன்னு சொல்றாரு, நாங்க 3000 கோயில கும்பாபிஷேகம் பண்ணணும். கும்பாபிஷேகம் பண்றதுக்கான அதிகாரத்தை அறநிலையத்துறை கொடுத்தது எங்கேயா சொல்லணும்ல. அறநிலையத்துறை தான் கும்பாபிஷேகத்தை நடத்தும். எங்கேயா சொல்லிருக்கும்ல, நாங்க நடத்துறோம், முதல்ல நீங்க நடத்துறதுக்கான அதிகாரம் இருக்குதான் சொல்லணும்ல. அறநிலையத்துறைகளுக்கு கும்பாபிஷேகம் நடத்தக்கூடிய அதிகாரத்தை இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்பிரிவு இதுதான் வந்து சொல்லியிருக்கு, எங்களுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குன்னு அறநிலையத்துறை ஆணையர், அறநிலையத்துறை அமைச்சர், நான் தான் இதுக்கு எனக்கு அதிகாரத்தை கையில் வச்சிருக்கேன், எனக்கு சட்டம் கூட சொல்லட்டு ஒரு இடத்துல அவர்கள் எப்படி சொல்லுவாங்க, நாங்கள் 3000 இது நாங்கள் அறநிலையத்துறை நடத்தி எப்படி சொல்லுவாங்க. அந்தந்த கோயிலில் நடக்க வேண்டிய விஷயங்களை இவர்கள் பூரா ஒருமுகப்படுத்தி அந்த ஒருமுகத்தை தன் பக்கம் வச்சு திருப்பி பண்ணுறாங்க. அப்படின்னா தான் என்ன ஆகுது, நம்ம வந்து கோயிலுக்குள்ள செல்போன் எடுத்துட்டு போலாமா கூடாதா, அறநிலையத்துறைக்கு உத்தரவு போடுறாங்க நீதியரசர்களே. நான் கேட்கிறேன், அறநிலையத்துறை எங்க வருதுன்னு கேட்கிறேன். அவர்கள் இந்த பாதுகாப்பில் எங்க தொடர்பு, அவர்கள் தான் பாதுகாப்புக்கு பொறுப்புன்னு நீதியரசர்களை நம்பினார்கள் என்றால் 1 லட்சம் ஏக்கர் காணாம போனதுக்கு யார் பொறுப்பெடுக்கணும்? சிலை திருட்டுக்கு யார் பொறுப்பு? சிலை திருட்டுக்கு யார் பொறுப்பு? அப்ப அதுதான் அவங்க தானே பொறுப்பெடுக்கணும். அப்ப கோயில் இருக்கக்கூடிய பெருமாள் சுவாமி திருமணிகள்லாம் காணாம போகும், அவங்க பொறுப்பு கிடையாது. கோயிலுக்கு சொந்தமான 1 லட்சம் ஏக்கர் காணாம போகும், அவங்க சொந்தம் கிடையாது. ஆனா கோயில்ல எப்ப பூஜை நடத்தணும், எந்த மொழியில பூஜை நடத்தணும், யார் பூஜை நடத்தணும், செல்போன் எடுத்து போலாமா கூடாதா, கும்பாபிஷேகம் நடக்கணும், அது பூரா நான் முடிவு பண்ணேன். என்ன கணக்கு, எனக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. ஒரு வாட்ச்மேன் இருக்கிறாரு, அவர் வந்து எந்த விதமான காவல் பண்ணி பண்ண மாட்டார், அவர் சம்பளம் மட்டும் கொடுக்கணும்னா ஆடிட்டிங் வியூ வாங்கினா ஆடிட் பண்ண மாட்டாங்க. அப்ப அறநிலையத்துறை வந்து எவ்வளவு தவறாக நடக்குது நமக்கு எல்லாம் தெரியும். அவர்களுக்கு வந்து இது காசடிக்கிறதுக்கான இன்னொரு இடமா தான் பாக்குறாங்க, அதிகாரத்தை உள்ளே பயன்படுத்துறதுக்கான இன்னொரு இடமா தான் பாக்குறாங்க, தவிர வேற எதுவுமே இல்லை. அதனால தான் இவர்கள் வந்து மதத்தின் மீது எந்த பற்றும் இல்லாமல், கோவில்களின் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் அவர்கள் கவர்மெண்ட் சொல்லக்கூடியது பண்றாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் எப்படி மீறுவார்? அவர் வந்து பழனி கோயிலுடைய ஈஓவா இருப்பாரு, அவர் ஸ்ரீரங்கம் கோயிலுடைய ஈஓவா இருப்பாரு, ஏதோ கோயிலுடைய ஈஓ இருப்பாரு, அவர் ஐஏஎஸ் ஆபீசர். அப்ப கவர்மெண்ட்டுக்கு பயப்படுவாரா, கோயிலுக்கு பயப்படுவாரா? அவர் யாருக்கு வேலை பார்க்கணும்? கோயிலுக்கு. ஆனா யாருக்கு வேலை பார்ப்பாரு? அரசாங்கத்துக்கு. அப்ப அரசாங்கத்தோட ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்டு வரதே எங்க தப்பு. அவங்க எல்லாம் வெளியில உட்கார்ந்து மானிட்டர் பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. உள்ள உட்கார்ந்து தலையிடுவாங்கன்னா அது வந்து அரசமைப்புக்கு மீறல். அதை நீதிமன்றங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சியில இருக்கிற நாளைக்கு ஆளுங்கட்சி ரொம்ப செய்வாங்க. எந்த கட்சிக்கும் அதை பத்தின புரிதல் இல்ல. இன்னைக்கு திமுக வச்சிட்டு இருக்கு, நாளைக்கு நம்ம வச்சுட்டு தான் ஒரு கட்சி நினைக்கிறாங்களே தவிர இது நம்ம ஏரியாவே கிடையாது, நம்ம போக கூடாது யாரும் நினைக்கிறல. அதனால தவறான புரிதல் உள்ளவர்கள், தவறான நோக்கம் உள்ளவர்கள் வந்து நிற்கும் போது இந்த மாதிரியான தவறான அபிடவிட்ஸ் தான் உள்ள ஃபைலா நிற்கும். இதுல வந்து ஹிந்து மதத்தை சீண்டுவதன் மூலம் நம்ம வந்து ஒரு சிறுபான்மை தாஜா இல்லாட்டியும் அந்த பக்கத்துல இது ஒரு ஹாப்பி பண்ணி நம்ம ஓட்டு வாங்கலாம் அப்படின்றதுக்காகவே வேணும்னே தலையிடுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் அண்ணன் அமரர் நெல்லைக்கண்ணன் அவர்கள் வந்து வேற ஒரு இடத்துல நீங்க பாய்கள்லாம் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணீங்கன்னு நினைச்சிக்கிட்டே இருந்தேன், ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அதை யாருமே ரசிக்கல. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவ வந்து சிறுபான்மை மக்கள் இதெல்லாம் விரும்புவாங்க நினைக்கிறதா சிறுபான்மை மக்களை பற்றும் தவறான புரிதல். அவர்கள் மத ரீதியாக வேறுபட்டு இருக்கிறார்களே தவிர மனித ரீதியாக வேறுபட்டு நிற்கல. அவங்களும் பொழப்பு இருக்கு, குடும்பம் இருக்கு, குட்டி இருக்கு, வேலை இருக்கு, பொழை பார்க்கணும், காசு சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், எல்லாரையும் போல அவர்களுக்கும் ஆசை இருக்குது. அவர்கள் இதெல்லாம் உட்கார்ந்து தலையிட தயாரில்லை. அரசியல்வாதிகள் தான் எங்க போனாலும் மேடையில் ஏறினா அது சிறுபான்மை மக்களுடைய விழான்னு குறிப்பா வந்துருச்சுன்னா, கிறிஸ்மஸ் வந்துருச்சு, ரம்ஜான் வந்துருச்சு, நோன்பு இருக்கு அப்படின்னு வந்துருச்சுன்னா இவங்க போய் ஹிந்து மதத்தை விமர்சிக்கிறது, இந்து மக்களை விமர்சிக்கிறது, பாஜக விமர்சிக்கிறது, இவங்க கிளம்பி நிற்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய பெருமக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, எங்களுக்கு சில சலுகைகள் கொடுங்க கேட்பாங்க. அது அவரவர் உரிமை, நாம கேட்கலாம், நீங்க கேட்கலாம். ஆனா அங்க போய் இந்து மதத்தையும் இந்து மக்களையும் இந்தியர்களையும் விமர்சிப்பது பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் தான். அவங்க அப்படிதான் செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம காலகாலமா பார்த்துட்டு தான் இருக்கணும். அதற்கு வந்து நான் பல மேடைகளை சொன்ன போல ஹிந்து ஓட்டுன்னு ஒன்று உருவாயிருச்சுன்னா இவர்கள் உங்க எல்லாரும் விட பயங்கரமா முன்னாடி போய் வேற மாதிரி வந்துட்டு நாங்க தான் உலகத்திலே பியூட்டிஃபுல் இந்து நாங்க தான் சொல்லி நிற்பாங்க. இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு பாஜக எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் இது போன்ற சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்துல கிறிஸ்துமஸ் விழால அங்க ராய்ப்பூர்ல எல்லாம் நடந்ததை பார்த்தாங்க. சத்தீஸ்கர்ல ராய்ப்பூர்ல நடந்த கிறிஸ்துமஸ் விழால மீது பஜ்ரங் தள் நடத்திய தாக்குதல் அதெல்லாம் சொல்லிட்டு பாத்தீங்களா பிஜேபி இருந்தா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி நம்ம வந்து இது சம்பந்தமில்லாத ஒரு டைவர்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம வந்து இப்போ நீங்கள் இந்த மதவாதம் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் எடுத்ததுனால சொல்ல வரேன். அகிலேஷ் யாதவ் வந்து முதலமைச்சராக இருந்தபோது முசாஃபர்பூரில் கலவரம் நடக்குது. அப்போ அதுக்கு வந்து பிஜேபி தான் காரணம்ன்றாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? காரணம் யாரு? ஆட்சியில் இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் தான் காரணம் சொல்லியிருக்கணும். அப்படிதானே? இன்னைக்கு வந்து 2 பேர் தகராறு பண்ணா பிஜேபி ஆட்சியில் இருக்கு அதனால கலவரம்ன்றாங்க. அன்னைக்கு கலவரம் நடந்த போது பிஜேபி தான் கலவரம் பண்ணது, முலாயம் சிங் ஆட்சியில் என்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது உங்களுடைய நோக்கம் பிஜேபி கூட்டம் சாட்டுறது, ஆட்சியில் நீங்களே இருந்தாலும் சரி, வேற இருந்தாலும் சரி, அவங்களே இருந்தாலும் சரி, யார் இதுதான் உங்களுக்கு புரிஞ்சு. அப்போ நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்வது, இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் குஜராத் கலவரத்துக்கு பிறகு 2014 ஆட்சிக்கு வந்த பாஜக ஆட்சி வந்து இந்தியாவில் பெரும் கலவரங்கள் எங்கேயா நடந்திருக்கான்னு பாருங்க.
அப்ப பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு கலவரங்கள் குறைந்திருக்கா கூடியிருக்கான்னு பாருங்க. 2014 முன்னாடி புள்ளி வரதுக்கு டேட்டா வச்சு நீங்க பேசுங்க, வேற ஒண்ணுல. 2014 முன்னாடி நடந்த கலவரங்கள் 2014 முன்னாடி நடந்த கலவரங்கள் இவ்வளவு யோசிச்சு பாருங்க, அப்ப தெரிஞ்சிடும். அப்ப யார் இந்த கலவரங்களை வளர்க்கிறாங்க? யூபியில, குஜராத்ல, இன்னும் சொல்ல போனா நம்ம குஜராத்ல 2002 பார்த்தோம், பெருங்கலவரம் பார்த்தோம். அதற்கு பிறகு அங்க எந்த விதமான அசம்பாதமும் இல்லையே. அங்க இஸ்லாமிய பெருமக்கள் வந்து உள்ள ஒண்ணுக்கு மண்ணா இணைஞ்சு இந்துக்களோட இணைஞ்சு தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே முன்னேறிட்டு இருக்காங்க, அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து குஜராத்ல, யூபியில, பீகார்ல எங்கெங்கெல்லாம் பாஜக ஆட்சி இருக்கும் அங்கெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. யாரோ ஒரு கோமாளி ஏதோ ஒரு ஊர்ல தப்பு பண்றான், அவன் வந்து ஒரு இயக்கத்தை பேர் சொல்றான், உடனே பாஜகன்றாங்க. தமிழ்நாட்டில் திமுக காரங்க கந்து வட்டி வசூல் பண்றாங்க, திமுக காரங்க வந்து மிரட்டல் விடுறாங்க, திமுக காரங்க வந்து பெண்களை வந்து பாலியல் வன்படுத்துறாங்க. 150 நியூஸ் பார்த்துட்டோம். அப்ப திமுகவே அப்படி செய்யும் சொல்ல முடியுமா? அங்க இருக்கிற ஒரு கோமாளி செஞ்ச தப்பு, அந்த ஒரு தனிநபர் செய்த தப்பு. திமுக காரர் ஒன்று பேசினாருன்னா அது ஒட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒருத்தர் பேசுறாரு, அப்ப அவர் பேசுனது ஒட்டுமொத்த திமுகவும் அதுதான் பிரதிநிதி சொல்ல முடியுமா? ஒருத்தர் பாலியல் முடிச்சல அந்த எஸ்ஐஆர் கேஸ்ல வந்து ஒருத்தருடைய தொடர்பு வந்துச்சு, அப்ப திமுக பூரா அப்படின்னு சொல்ல முடியுமா? திமுக வாழலாம் அப்படி நடக்கும் சொல்ல முடியுமா? அப்ப அந்த தனிநபர் தவறு செய்கிறார், அவரோடு யார் யார் தொடர்புடையவர்கள் பார்க்கலாம். நீங்க அப்படி தொடர்புடையவர்கள் வந்த போது எங்களுக்கு சம்பந்தம் சொல்லி சொன்னாங்க. அப்ப சம்பந்தம்லாம் ஒருத்தர் இருக்கும்போது தொடர்பு படுத்துறாங்க என்ன கணக்கு? அப்ப இவர்களின் நோக்கம் எப்படியாவது பாஜகவை சம்பந்தப்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு. அதற்கு வந்து யாராவது கோமாளி 2 செய்யக்கூடிய சம்பவங்கள் துணை போது அந்த மாதிரியான மசூதி தாக்குதல், சர்ச் மீது தாக்குதல் ஒன்று. இன்னும் சொல்ல போனா ராமர் கோயிலுடைய பிராண பிரதிஷ்டை நடந்த அன்று ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர்கள் யாரை கூட்டம், அந்த ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் இனிமேல் இந்த மசூதியை தோண்டி தோண்டி பார்த்து மசூதியில் கீழே இருந்துங்கிற வேலையை நிறுத்தணும் சொல்லியிருக்கிறார். சொன்னது ஆர்எஸ்எஸ் தலைவர், சொன்னது நிகழ்வு ராமர் கோயிலுடைய பிராண பிரதிஷ்டை. அதுதான் ஆர்எஸ்எஸ் இருக்குது. ஆனா இவர்கள் காட்டக்கூடிய பிம்பனவா இருக்குது. பாருங்க பாருங்க பாருங்க, ஆர்எஸ்எஸும் பாஜகவும் வேறு திசையை நோக்கி நடந்துட்டு இருக்கு. சப்கா சாத் சப்கா விகாஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இவர்கள் வந்து இல்ல பூச்சாண்டி பூச்சாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப உண்மை என்னங்கிறது தெரியும், அவ்வளவுதான். இதில் அடுத்ததாக இருக்கக்கூடிய விஷயம் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிரான இம்பீச்மெண்ட் மோஷன். இது வந்து இந்த வழக்கில், இந்த விஷயத்தில் எல்லா மக்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நீதிபதி மேலே அவரை நீக்குவதற்கான இம்பீச்மெண்ட் மோஷன் வரைக்கும் போயிட்டாங்களேன்றது பலரையும் வந்து புருவம் உயர்த்து விட்டது. எதுக்கு அவ்வளோ போகணுமா, அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போகணுமான்ற மாதிரி கேள்விகளை எழுப்பியது. அதை தாண்டி அவர் மீதான தனிப்பட்ட தாக்குதல், ஜாதிய ரீதியான தாக்குதல். 2 காரணம் தான் நான் ஏற்கனவே சொன்னது. ஒன்று, அவர் பிறந்த சமூகம். இன்னொன்று வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சது. விஜய் கட்சி ஆரம்பிக்கலன்னா இவரை மன்னிச்சு விட்டுருப்பாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சார், அதுக்கு என்ன செய்வாங்க? சிறுபான்மை மக்கள் வாக்கெல்லாம் வந்து அந்த பக்கமாக திரும்புது. அப்போ வந்து அந்த பக்கம் திரும்பாம இந்த பக்கம் வாங்க, இதுதான் ஒரிஜினல் கடை, இதுதான் ஐஎஸ் முத்திரை கடைன்னு எப்படி சொல்றது? அப்போ நாங்கள் தான் வந்து ரொம்ப கேவலமாக பிஹேவ் பண்ணுவோம், நாங்கள் தான் ரொம்ப கேவலமாக திட்டுவோம், நாங்கள் தான் ரொம்ப கடுமையாக திட்டுவோம் சொல்லி கிளம்பும்போது அது ஓகே, இவங்க தான் வருவாங்களோ நினைக்கிறேன். அப்படி நடக்க போகிறது அடிச்சு காட்டுன்ற மாதிரி. அதே தான். ஆனால் மக்கள் அப்படி நினைப்பது இல்லைங்கிற புரிஞ்சுக்க முடியுறாங்க. இவர்களுடைய சிறுபான்மை மக்கள் வாக்கு இவர்கள்ட்ட வெளியேறுதுன்னா அதற்கான காரணம் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய தீர்ப்பு அல்ல. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கான காரணம் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக தாங்கள் பயன்படுத்த மட்டும் பட்டுக் கொண்டிருக்கிறோம், நமக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு ஒரு ஆதங்கம். அதன் மூலமாக ஒரு கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருப்பவரை விட கிறிஸ்தவருக்கே நம்ம வாக்களிச்சிருவோங்கிற அந்த ஒரு சென்ஸ் தான் காரணமா இருக்குதே தவிர வேற ஒன்றும் இல்லை. அந்த ஒரு சமூகத்துக்கு ஒரு வாக்கு விழும்ல, அந்த மாதிரி தான் காரணமே தவிர இதுக்கு வந்து தீர்ப்புகள் காரணம் இல்லை. இவங்க வந்து அக்கா பிரியங்கா காந்திலாம் அங்கே போய் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் யார் நீதியரசர் யாருன்னே தெரியாது, அது என்ன கேஸ்னுமே தெரியாது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லாரோட பயங்கரமான இந்து அவங்க தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த ராம்லீலா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மன்மோகன் சிங் எல்லாமே தீபாவளி காட்டி பண்ணிட்டு இருந்தவங்க தான். ஏதோ 2 பொம்மைகளுக்கு இவருடைய கணக்கில் புரியுங்களா, அங்கெல்லாம் உட்காந்து தீபாவளி காட்டிட்டு இருந்தவங்க தான். அப்ப அந்த பக்கம் போனா ஓட்டுக்காக என்ன போய் செய்வாங்கன்னு தெரியும், இந்த பக்கம் போய் அவங்க வந்து டிஎம்கே கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நமக்கு இன்னைக்கு இந்தியாவிலே வந்து காங்கிரஸ் கட்சியை போனா போதுன்னு அரவணைச்சிருக்கக்கூடிய ஒரே கூட்டணி இயக்கம் வந்து திமுக மட்டும்தான். ஆம் ஆத்மிலேருந்து மம்தா பானர்ஜிலேருந்து வேற யாருமே அவங்களை சேர்த்துக்கவே இல்லை. வந்து சிவசேனா வரைக்கும் தனியாக கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இவங்களை யாருமே சேர்க்கல. அப்போ காங்கிரஸ் கட்சி எல்லா கூட்டணி கட்சியெல்லாம் கைவிடப்பட்ட இந்தி கூட்டணியே இல்லாமல் வந்து துண்டு துண்டா இருக்க முடியல, திமுக மட்டும் தான் ஆதரிச்சு. அதனால திமுக என்ன செய்வாலும் சொல்லுவோம், என்ன சொன்னாலும் செய்வாங்க இடத்துல உட்காந்துருக்காங்க. அதனால போனாங்க தவிர இம்பீச்மெண்ட்டுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னது போல 100 பேர்கிட்ட கேட்டது போல இம்பீச்மெண்ட்டுக்கான காரணம் ஒன்று சொல்லணும்ல, அதை சொல்லலை. சரி, இம்பீச்மெண்ட்டுக்கு வந்து இவர் நீதியரசர் காரணமாக தான் இவருடைய தீர்ப்பை உத்தரவை அப்படியே வந்து என்டார்ஸ் பண்ணியது 2 நீதிபதிகள் ஒன்று சொன்னாங்க. அப்ப அவங்க மேல நடவடிக்கை. அப்ப இது வந்து நீதிமன்றத்தை, நீதிபதிகளை அச்சுறுத்துறதுக்கான ஒரு முயற்சி. நம்ம வந்து என்ன சொல்றாங்க, வழக்கமா வந்து ஏடிஎம்கே இப்படி டிஎம்கே இப்படி சொல்றாங்க. மார்க்கண்டேய கட்சி அவர்கள் வந்து திமுக ஆட்சியில் நீதிபதிகள் நியமனம் பற்றியும் அதிமுக ஆட்சியில் நீதிபதிகள் நியமனம் பற்றியும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர். அதெல்லாம் பார்த்தா மக்களுக்கு தெரியும். ஓகே, இதுல நம்ம வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் அப்படின்றது ஒரு இருக்கும்போது அடுத்ததா முக்கியமான விஷயம் பொலிட்டிக்கல் ஃபிளாஷ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டிவிகேல என்ன நிலைப்பாடு, அதிமுக என்ன நிலைப்பாடு அப்படின்னு வரும்போது அதிமுக வந்து திரு இபிஎஸ் அவர்கள் ட்வீட் போட்டார், நீதிமன்ற உத்தரவை ஏன் அமல்படுத்தல அப்படின்னு திமுக அரசுக்கான கேள்விகளை எழுப்பி அதை அமல்படுத்தி இருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காதுன்னு சொல்லிட்டார். ஆனா டிவிகே ரியாக்ஷன்ஸே கொடுக்காம இருந்தாங்க. அப்பதான் வந்த விஷயம். ரொம்ப நாள் கழிச்சு திரு ஆதவ் அர்ஜுனா கன்னியாகுமரி நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் அவர் பேசும்போது அவர் சொல்றார்,
இந்த திருப்பரங்குன்றத்தில் எங்களுக்கு என்ன நிலைப்பாடுன்னு கேட்குறாங்க. எங்கள் நிலைப்பாடு இது எதுக்கு நாங்கள் சொல்லணும், இதில் வந்து திமுகவும் இந்து முன்னணியும் போடுற ட்ராமா தானே, நீங்கள்லாம் இங்கே அரசியல் இருந்துக்கிட்டு நடிக்கிறீங்க, நாங்கள்லாம் பெரிய ஆளாக நடிச்சுட்டு தான் அங்கே அரசியலுக்கே வரோம் அப்படின்ட்டு சொல்கிறார். செட்டிங்கா இந்த போராட்டம். நான் ஏற்கனவே சொன்னது போல அருமனையில் நடந்த விழாவில் ஆதவர்ஜுனா இதை பேச வேண்டிய அவசியம் என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் நடந்தது கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்துமஸ் விழா. அங்க கிறிஸ்துவை பத்தி பேசுங்க, கிறிஸ்துமஸ் பத்தி பேசுங்க, கிறிஸ்தவர்கள் பத்தி பேசுங்க, ஜீசஸ் பத்தி பேசி எல்லா பேரும் புகழும் நீங்க தேடுங்க. அது வந்து கிறிஸ்தவ சமுதாய மக்கள் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் கொடுத்த கான்ட்ரிபியூஷன் பத்தி பேசுங்க. உங்களுக்கு தேவையா கால்டுவல் பத்தி கூட நீங்க பேசிக்கங்க. அல்லது பிரிட்டன் ராணி எங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்கன்னு பேசுங்க. அங்க எதுக்கு திருப்பரங்குன்றம் பேசுறீங்க? இதுதான் இவர்கள் செய்வது. உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், இந்த வேற ஒரு மத நிகழ்ச்சியில போய் இந்து மதத்தை கொண்டு வந்து பஞ்சாயத்தை கூட்டுறது வந்து இந்த அரசியல்வாதியோட வேலையா இருந்திருக்கு. அது கான்ஸ்டன்டா எல்லா கட்சிக்காரும் செய்யற வேலையா இருந்திருக்கு. அங்க போனீங்களா, அந்த இஸ்லாம் ரம்ஜானுக்கு போனீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட பேரும் புகழும் பாடுங்க, அங்க மதத்தோட நல்ல விஷயத்தை பேசுங்க, சூப்பர். அங்க போய் நீங்க எதுக்கு பிஜேபி பத்தி பேசுறீங்க? அங்க போய் எதுக்கு நீங்க இந்து மதம் பத்தி பேசுறீங்க? இதுதான் அவருடைய கெட்ட நோக்கமா இருக்கு. அப்படி இருந்து கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடியவங்களையும் நம்ம வந்து எப்படியாவது கெடுத்து விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு மைனாரிட்டி மக்களை திசை திருப்பி அவர்கள் வந்து மூலச்செலவு செய்து அவர்கள் எப்படியாவது திசை திருப்பி அதுல யாராவது 1-2 பேர் வந்து தப்பான வழிக்கு போயிட்டாங்கன்னா அதை வச்சு இந்த குரூப் ஏதாவது பேசும், அதை வச்சு நம்ம குளிர்காயலாம். இது எப்படியாவது இந்த சமுதாயத்தை பிளக்கணுங்கிறது அந்த அரசியல்வாதிகளோட பொது நோக்கமா இருக்கு. இந்த கிறிஸ்துமஸ் அருமனையில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நீங்க திருப்பரங்குன்றம் பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? இதான எளிமையான கேள்வி. நீங்க வந்து ஒரு இந்துக்களுடைய விழா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போயிட்டு நீங்க அல்லது தீபாவளி அன்னைக்கு போயிட்டு நீங்க வந்து கிறிஸ்தவர்கள் பத்தியும் இஸ்லாமியர்கள் பத்தியும் பேசுவீங்களா? வேண்டாம். ஜவாஹிருல்லா பத்தியும் தமிழ் மன்சாரி பத்தியும் பேசுவீங்களா? நீங்க மதத்தை பத்தி பேச வேண்டாம், அரசியல் தலைவர் பத்தி நீங்க பேசுவீங்களா? இப்படித்தான் ஜவாஹிருல்லா செய்யறாருன்னு ஒரு தீபாவளிக்கு நீங்க பேசிடுவீங்களா? அப்ப எதற்கு என்ன நோக்கத்துக்காக நீங்க பேசுறீங்க? அப்பதான் உங்களுக்கு நீங்க வந்து அங்க நடிக்கிறது மட்டும் இல்ல, இங்க நடிக்கிறது நீங்க மாஸ்டர்னு காட்டுறீங்க. அது வந்து நான் திரு ஆதவர்ஜுனாவையோ தாவேக்கா சொல்ல, எல்லா கட்சிகளும் செய்யறாங்க. தாவேக்கா தொடர்ந்து அந்த வழியில தடமாறாமல் வந்து நிக்குது. ரெண்டாவது, இந்து முன்னணிக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, அவருக்கு தெரியாது. அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும், யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டு இருக்காரு. இது ராம ரவிக்குமார் என்கிற தனி நபர் அவர் நடத்துகிற இயக்கம் மூலம் போட்ட ஒரு தனி பெட்டிஷன். அதற்கு இந்து முன்னணி உள்ள வரவே கிடையாது, இந்து மக்கள் கட்சி வர கிடையாது, பாஜக வர கிடையாது, அரசு. இவர் பாஜக மட்டும்தான் எல்லாத்துக்கும் பிறகு உள்ள வந்துச்சு. அவங்க உள்ள என்ட்ரியை கொடுக்க கிடையாது. அப்ப இவங்க வந்து இந்து முன்னணி அவங்களும் சேர்ந்து செய்யுது. அப்ப ஓகே. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், இந்து முன்னணியையும் இந்து மக்கள் கட்சியையும் ராம ரவிக்குமாரையும் பாஜகவையும் ஆர்எஸ்எஸையும் நரேந்திர மோடினா கடுமையா எதிர்க்கிறாங்க திமுக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்பந்தம் இல்லாமல் எல்லா மட்டும் அறநிலைத்துறை மூலமாக பெட்டிஷன் போட வச்சாங்க. இது எப்படி டிராமாவா இருக்கும்? இது எப்படி செட்டிங்கா இருக்கும்? அப்ப 41 பேர் கரூர்ல இறந்தது யாருடைய செட்டிங்னு கேட்டாங்கன்னா இது யாருடைய செட்டிங்? இது என்ன கணக்கு? எல்லாத்தையும் போற போக்கில் எல்லாத்தையும் சொல்லிட்டே போறதா? அதுக்கு ஏதாவது லாஜிக் ஃபேக்ட் ஏதாவது கணக்கு ஒன்று வேண்டாமா? பாஜகவை எதிர்ப்பதுதான் பிரதான நோக்கமாக திமுக வச்சுட்டு இருக்கு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், உங்களுக்கான எதிரி ஏடிஎம்கே தாங்க. நீங்க என்ன அங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா அவங்க ஏடிஎம்கே அப்படியே விட்டுட்டு பிஜேபி தான் பேசிட்டு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி பேசிட்டு இந்த தருணத்தில் வந்து தமிழக முதலமைச்சர் சொல்றார், பாஜகவுடைய பூச்சாண்டி பலிக்காது, மதவாதிகளுடைய ஜம்பம் தமிழ்நாட்டில் பலிக்காது. அவர் வந்து முழுக்க பாஜக எடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கூட்டுன்னு என்ன கணக்கு? அப்ப உங்களுக்கும் யாருக்கும் கூட்டு? அதை நீங்க பேசணும்ல, ஏன் பேச மாட்டேன்றீங்க? உங்களுக்கும் காங்கிரஸும் கூட்டா, உங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கூட்டா, உங்களுக்கு 2 கம்யூனிஸ்டுகள் கூட்டா, அவங்களுக்கும் கொள்கை உங்களுக்கு உடன்பாடு இருக்கா முரண்பாடு இருக்கா? நேற்று வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் இருப்பீங்க, நாளைக்கு வந்து நான் தாவேக்கல சேர்ந்துருவேன். உங்களுடைய கொள்கை நடைபாடு ஓவர் நைட்ல வந்து கொள்கை மாறுமா? இல்ல நான் வந்து கொள்கையில சரியா தான் இருக்கேன், அண்ணன் திருமாவளவன் சரியா இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. அப்ப எதுக்கு நீங்க வந்து அவர் கட்சி மாறுனீங்க? உங்களுடைய செயல்பாட விடுதலை சிறுத்தைகள் இருந்தவங்க ஏன் எதிர்த்தாங்க? ஆதவர்ஜுனாவை விடுதலை சிறுத்தைகளை எதிர்த்தது யாரு? பாமகவா, பாஜகவா, அதிமுகவா? விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமை நிர்வாகிகள் எதிர்த்தாங்க. நீங்க உள்ளடி வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, தப்பான நோக்கத்தை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப அவர் ஒரு கட்சியில் கிட்டத்தட்ட வெளியேற்றப்பட்டார், சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார், கிட்டத்தட்ட வெளியேற்றப்பட்டார். அப்புறம் நீங்க அங்கிருந்து வந்துட்டு வெளியேற்றப்பட்டு இங்க வந்துட்டு நீங்க வந்து எந்த கட்சிக்கு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இந்து முன்னணிக்கும் பாஜகவுக்கும் இந்து முன்னணிக்கும் திமுகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு யாருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுங்க. திமுகவுக்காக வேலை பார்த்தீங்க, விடுதலை சிறுத்தைகள் இருந்தீங்க, தாவேக்கால போறீங்க. திமுக வளர்த்த அண்ணன் உதயநிதி வந்து போன் பண்ணாரு, போனை கட் பண்ணிடுவாரா இவரு? ஹலோ ராங் நம்பருங்க பேசாங்க சொல்லிடுவாரா? உங்களுக்காக தானே வேலை பார்த்தேன்னு சொல்றாருல, ஒத்துக்கிட்ட பப்ளிக் தானே சொல்றாரு உங்களுக்காக வேலை பார்த்தேன்னு. நான் தினமலர்ல இருந்து யாரா போன் பண்ணா போனை கட் பண்ணிடுவேனா? தந்தில இருந்து யாரா போன் பண்ணா போனை கட் பண்ணிடுவேனா? நான் தனியாக தான் வந்துட்டு இருக்கேன். அப்ப அவங்க அப்ப இதுக்கு போன் பண்ணா எடுக்க மாட்டாரா? தாவேக்காவுடைய தகவல் சொல்ல மாட்டாரா? யாருக்கும் கூட்டு சும்மா போற போக்க எல்லாத்தையும் நடிச்சு விட்டு யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிடுறது, வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல வந்து தாவேக்கா திமுக, இதுல வந்து திமுகக்கு மாற்றே நாங்க தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க. பட் ஆனா திமுகவோட லிட்டரல் காப்பியா 2.2 வெர்ஷனா இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் கேள்விகள் இருக்கிறது. அவங்களுக்கு இருக்கிற நிலைப்பாடு எல்லாமே சிஏஏல இருந்து எல்லாமே மொழி திணிப்புல இருந்து எல்லாமே என்ன சொன்னாலும் திமுகவுடைய அனதர் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இதுலயும் அதே போல ஒரு வித்தியாசமான ட்ராக் மட்டும் எடுத்து வச்சிருக்காங்களோ?
நம்ம இன்னொரு இடத்துல நம்ம நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னோம், நம்ம வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் கொள்கை முரண்பாடே கிடையாது. அதனால தான் தாவேகா ரொம்ப பிரில்லியண்டா எங்களுடைய அரசியல் எதிரின்னு சொன்னாங்க. திமுக பயன்படுத்துகிற அதே வார்த்தை பிரயோகங்களை கூட மாற்றுவதில்லை. சரிங்களா? அப்படியே கள்ளக்காப்பி அப்படியே அடிச்சுக்க ஒண்ணுமே வரம்பு கிடையாது. நீங்க போதா குறைக்கு நம்ம வந்து திமுக எதிரும் காட்டுறக்கா தீய சக்திங்கிறது ஏடிஎம்கேல இருந்து கள்ளக்காப்பி அடிச்சு வச்சு பண்றாங்க. ஸோ ஐடியாலஜிக்கலா தெர் இஸ் நாட் ஈவன் a single difference between DMK and TVK. அதனால நம்ம வந்து சிறுபான்மை மக்கள் திரு விஜய் அவர்கள் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறதுனால, ஆமா நான் ஜோசப் விஜய்னு சொன்னவர் அப்படிங்கிறனால சிறுபான்மை மக்களுடைய பேரன்பை பெற்றவராக மாறி இருக்காரு. வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒருத்தர், சிறுபான்மை மக்களாவே இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வந்து பிளட் இஸ் திக்கர் than the வாட்டர் அந்த கணக்கு தான். அப்போ வந்து நம்ம அங்க போய் நிப்போம் அப்படின்னு பாக்குறாங்க. அது வந்து திமுகவுக்கு பதட்டத்தை ஏற்படுது. அதனால அவங்க நான் தான் பெஸ்ட், நான் தான் உனக்கு காலகாலமா கூட இருந்தேன். ஒரு சின்ன நிகழ்வு சொல்றேன். ஏடிஎம்கே பிராமணர்கள் நார்மலா ஏடிஎம்கே வாக்களிப்பாங்கன்னு ஒரு தியரி முன்னாடி இருந்துச்சு. அப்ப ரெட்டலை இருந்த பீரியடு, பாஜக எல்லாம் பெருசா வளராத பீரியடு. அப்ப எங்க ஊர்ல சிறுவனத்தில் தாமரைக்கணி வந்து தனித்து போட்டிட்டு 91 வந்து இதுல அவர் வந்து ஏணி சின்னத்தில் தனியானார். அப்ப பிராமணர்கள் சங்கங்கள்லாம் வச்சு பேசிட்டு நமக்கு வந்து பிராமண சங்கம் மாநில அளவில் முடிவு பண்ண நடிப்பில் எல்லாரும் ரெட்டலைக்கு ஓட்டு போடணும் அப்படின்ட்டாங்க. அப்போ தாமரைக்கணி வந்து நேராக வந்து அங்கே ஊரில் எங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு டைப்பிஸ்ட் மணின்னு சொல்லிட்டு பிராமண சங்கத்துடைய பிரதிநிதி அவர் வீட்டு வாசல் நின்று, மணி உனக்கு தெரியும் எதுவாக இருந்தாலும் நான் தான் கூட நிற்பேன், ரெட்டலைன்னா நான் இருந்தால் தான் ரெட்டலை, அதனால் எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு இரட்டை இலைக்கு ஓட்டு போடக்கூடாது எனக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி அவர் இதுக்கு முன்னாடி ரெட்டை தான் இருந்தார். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இரட்டை இலையோ அதிமுகவோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை, தாமரைக்கணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நான் தான் உங்களுக்கு கூட நிற்பேன்னு சொல்லி இவ்வளோதான் கணக்கு. இப்போ இவங்க சொல்றாங்க விஜய் வந்து கிறிஸ்டியனா இருக்கலாம், ஆனா நாங்க தான் உங்களுக்கு கூட நிற்போம், உங்களுக்கு புரியுங்களா, நாங்க தான் உங்களுக்கு காலாலமா கூட, இந்த ஒரு கணக்கு தான். அப்ப சிறுபான்மை மக்களுடைய வாக்கை யார் வாங்குவது அப்படிங்கிற போட்டியில தான் தாவேகா திமுக இந்த கேம் ஆடுது. அப்ப ஒருவேளை திரு ஆதவர்ஜனா சொன்னது பார்த்தா இது வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கான வச்சுக்கலாமே தவிர திமுகவுக்கும் இந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸோ பாஜகவுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்க்க முடியாது. வாட் வே டிஃபரண்ட் டிவிக்கு அப்படின்ற இதில் வருது? நோவே அதான் சொன்னேன். டிவிகேக்கும் டிஎம்கேக்குமே ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் அவங்களே சொல்லட்டுமே, என்னையே விட்டுருங்க, நான் ஏதோ வெளியில் உட்காந்து சொல்லிடுறேன். அவங்க சொல்லட்டுமே திமுகவோட இத்தனை கொள்கைகள் எங்களுக்கு முரண்பாடு இருக்குன்னு சொல்லட்டுமே. அவங்க இல்லையே கொள்கை எதிரி பாஜகட்டாங்களே. கொள்கை முரண்பாடு எங்களுக்கு இருக்கிறதே பாஜகவோட, எங்களுக்கு அரசியல் ரீதியான எதிர்ப்பு தான். அதிமுக மாதிரி தான் நாங்கள், திமுகவை அதிமுகவுக்கு பிடிக்காது, அவ்வளோதான். ஃபார் நோ ரீசன் நாங்கள் முதலமைச்சராக வந்திருக்கிறோம், அவ்வளோதான். எங்கள் ஐடியாலஜியில் எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. கொள்கை எதிரின்னு சொல்லவே ஐடியாலஜி டிஃபரன்ஸ் வித் பிஜேபி டிஎம் கூட எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. இன்னைக்கு வந்து இருமொழி கொள்கை வச்சுக்கோங்க, கச்சத்தீவு வச்சுக்கோங்க, காவிரி வச்சுக்கோங்க, நவோதயா பள்ளிக்கூடம் வச்சுக்கோங்க, ஒன்றிய அரசு சொல்ற வச்சுக்கோங்க, ஜிஎஸ்டி வச்சுக்கோங்க, நீட், எந்த விஷயத்தில் இவங்க டிஎம்கே சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னது சரி சொல்ல போறாங்க. அது எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அவங்க வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்கை யார் பறிப்பது அப்படிங்கிறதுல நடக்கிற போட்டி, வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, இந்த விஷயம் அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் இதை கையாண்ட விதம் என்ன அப்படின்றது. ஏன்னா பாஜக அதில் லேட்டரெல்லாம் என்ட்ரி கொடுத்தாலும் அவர்கள் இன்னும் வீரியமாக செயல்பட்டிருக்க வேண்டியது இருக்கிறது, அவர்களே முன்னின்று பண்ண வேண்டியது இருக்கிறது. ஒரு இந்து முன்னணி மாநாடு நடந்தது, அதுலேயும் பாஜக ரோல் பெருசா இல்லை. திரு அண்ணாமலை பேசினாரு, அங்கே இந்து முன்னணி விஷயத்தில் பாஜக லைட்டாக இன்வால்வ் ஆச்சு. திரு பவன் கல்யாண் வந்து பேசினாரு, பெருசா அதுக்கப்புறம் எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரி இருக்கு. அதிமுக இதெல்லாம் ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் அவங்களுக்கான வாக்கு வங்கியாக இதில் இருந்தாலும், ஆனால் அவங்களுக்கு சின்ன ஆதரவு தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அமைதியாயிட்டாங்க. அதையே திரு இபிஎஸ் அவர்களே உயர்நீதிமன்ற உத்தரவை ஏன் அமல்படுத்தலாம்னு கேள்வி கேட்ட பிறகும் முன்னாள் அமைச்சர்கள் சிலர்லாம் வந்து டிஸ்ஓன் பண்ணி, அதெல்லாம் இல்லை, நாங்கள் இந்த நிலைப்பாடு வேற, எங்க நிலைப்பாடு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜக நிலைப்பாடு எங்கள் நிலைப்பாடு கிடையாது அப்படின்னு டிஸ்ஓன் பண்ணி விளக்கம் கொடுக்குற இடத்துல இருக்காங்க. இருவரும் கையாண்ட விதம் எப்படி? அதிமுக அப்படித்தான் செயல்பட முடியும். ஏன்னா அவங்க வந்து ஒரு அடையாளம் அவங்களுக்கு வேற இருக்குது, அதில் மாற்று கருத்தில். அதனால அவர் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால நீதிமன்ற தீர்ப்பை ஏன் அமல்படுத்தலான்னு கேட்டதே பெரிய விஷயம். அது அவ்வளோதான் அவங்களால கேட்க முடியும். நம்ம பார்த்துருக்கோம் இந்த விஷயத்தில் ஆதவர்ஜுனா பேசுகிற வரைக்கும் அவங்க வந்து டிவிக்கில் யாருமே பேசலாம் பார்க்குறோம். அதுக்கான காரணங்கள் ரொம்ப வெளிப்படையானது, அது தெளிவாக இருக்குது. அது மாதிரி வந்து அதிமுக வந்து ஒரு சேலஞ்சிங்கான பொசிஷன் தான். யாராவது சிறுபான்மை மக்கள் தப்பான்னு சொல்லுவாங்க, சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட போகிறதுங்கிற செகண்ட் பேர் அவங்களுடைய ஓட்டு டிவிகேக்கா டிஎம்கேக்கு தான் குழப்பமாக இருக்க தவிர உங்களுக்கு இல்லைங்கிறதுல எந்த குழப்பம் இல்லை. அல்ல சண்டில் இந்த பார்ட்டிக்காரங்களை தவிர இப்போ தமிழ் மகன் ஹுசேன் இருக்கிறாருன்னு அவரோ அவருடைய குடும்பமோ அவங்கெல்லாம் அவங்களுக்கு தான் போடுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி அவங்க தான் போடுவாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். பட் அதுக்காக எல்லா சிறுபான்மை மக்களும் போடுவாங்க. சிறுபான்மை மக்களுடைய பெரும்பான்மை வாக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு கிடையாது. இதுதான் நம்ம வளமையா பார்க்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அப்போ டிஸ்ஓன் பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. அவங்க யாருமே தீபம் ஏற்றணும் சொல்லி போல அது திரு எடப்பாடி பழனிசாமி சொல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது நீதிமன்ற தீர்ப்பையே நிறைவேற்றல.
இவ்வளவுதான். கோர்ட்டை மதிக்கணுமா மதிக்கணும், இவ்வளவுதான் பேசுறேன். அப்ப அதோட தான் நீ சொல்ற அவர் தீபம் ஏத்துங்கிற இடத்துக்கு அவர் நகல. ஸோ அவங்க மற்றவங்க டிஸ்கவுண்ட் பண்றதுக்கான அவசியமும் எனக்கு ஒன்றும் புரியல. அது ஒரு பக்கம் நிப்பாட்டும். நீங்க பிஜேபி சுமாரா கையாண்டது வந்து ஒரு பெரிய துரதிருஷ்டவசமானது. நீங்க இந்து முன்னணி நடத்தின நீங்க விஷயத்தை நீங்க ஏற்கனவே சொல்ல மறந்துட்டேன். நீங்க ஆரம்பத்தில் கேட்டீங்க இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சது யாரு? பாஜக தான். பாருங்க கந்த சஷ்டி கவசத்தை வச்சு பண்ணாங்க. கந்த சஷ்டி கவசத்தை ஒரு கூட்டம் வந்து இழிவுபடுத்தி பேசியது. அதற்கான ரியாக்ஷனாக இந்து மக்கள் வீடுகளில் வாசல்களில் கந்த சஷ்டி கவசம் படிப்பதை பழக்கமாக கொண்டார்கள். அது ரொம்ப பெரிய அளவில் கிளிக்காய் ஒர்க் ஆன பிறகு பாஜகவுடைய மாநில தலைவர் அந்த முருகன் அதை கையில் எடுத்து நாங்கள் வேல் யாத்திரை நடத்த சொல்லி போனார். ஸோ பாஜக அதுலேயுமே கடைசியாக வந்து பாஜக முன்னெடுத்த விஷயம் அல்ல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அது மக்கள் இயக்கம். கந்த சஷ்டி கவசங்கிறது தமிழக மக்களோட ரத்தத்தோட ஊர்ன விஷயமா இருக்குது. அதற்கு வந்து ஒரு இழிவு ஏற்படுத்தி அது அரசியல்வாதிகள் யாருமே கேட்க நாதி இல்லாமல் போயிருச்சுங்கிற அந்த கடுப்புல ஆதங்கத்தில் இந்து மக்கள் தங்களுடைய வளமையா செய்வது போல பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி முருகனை துதிச்சு அப்படி ஒரு தொடர்ந்து இவங்க எல்லா இடமும் பண்ணதனுடைய விளைவு என்னடா அது எல்லா வீட்லையும் பண்றாங்க. அவங்களா நாளைக்கு 6 மணிக்கு வந்து கந்த சஷ்டி படிக்க போறோம், நாளை கழிச்சு நம்ம வீட்டில் படிக்க போறோம், நம்ம தெருவில் படிக்க போறோம், தெரு தெருவா வீடு வீடா படிக்க ஆரம்பிச்சு அதனுடைய ரியாக்ஷனாக தான் அவங்க பிஜேபி என்ட்ரி ஆனாங்கன்னு பார்க்குறோம். அதே தான் இங்கேயும் இந்து முன்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய பங்களிப்பு இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. இந்து முன்னணியுடைய தலைவர்கள் அமர்ந்த மேடையில் இவங்க உட்காரல. அங்கே திரு அண்ணாமலை, திரு நயனானந்தன் மட்டும் தான் உட்கார்ந்தாங்க. ஆனால் அதற்கு பின்னணியில் இருந்து நிறைய மாவட்ட தலைவர்கள் அங்கங்கெல்லாம் இருந்து பேசி நம்ம மாவட்டத்தில் இவ்வளவு வண்டி, நம்ம மாவட்டத்தில் இவ்வளவு வண்டின்னு பேசி வச்சுட்டு போனாங்க. ஸோ பாஜக இந்து முன்னணியுடைய முருகன் மாநாட்டுக்கு பின்னாடி பாஜக வந்து உழைச்சிருக்குங்கிற மறுக்கல. அது பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன தனிநபர் தொடர்ந்த வழக்கு அவர்கள் இவங்களுக்கு மேல ஒரு பெரிய பிரியம் கிடையாது. பாருங்க, சிவசேனா வந்து இந்துக்களுக்கு ஆதரவான இயக்கம், பாஜக இந்துக்களுக்கு ஆதரவான இயக்கம். ரெண்டு பேரும் ஒன்னா போட்டிட்டாங்களா? இவரை குளிபறிச்சதே அவங்க தான். பாஜகவுக்கு காலவாரி விட்டு குளிபறிச்சதே சிவசேனா தான். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் மும்பை மாநாட்சி தேர்தலில் 2 தாக்கரேக்களும் சேர்ந்து இருக்கணும். ஸோ இந்து இயக்கம்னா ஒன்னா நீங்க பார்க்கணும். இந்து இயக்கத்தில் ஆளாளுக்கு ஒன்று இருக்கும். உங்களுக்கு அனுமன் சபா என்னைக்குமே ஆர்எஸ்எஸ் எதிர்த்து தான் வந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. சோ வந்து எப்பயுமே அது வந்து ஆர்எஸ்எஸ் பத்தி சொல்றவங்களுக்கு தெரியவே தெரியாது, கோட்ஸை பத்தி பேசுறவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. இவங்க வந்து அவங்களே எதிர்ப்பாங்க, இந்து மகாசபான்னு பேரு, ஆனா அவங்க ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாங்க. அப்படி இவங்களுடைய பார்வை வேற, அவங்களுடைய பார்வைங்கிறது தெரியாது. அது ஒரு காந்தியை சுட்டு கொன்ற கோட்சேன்றவர் இந்து மகாசபாவை சேர்ந்தவர். அதான் சொல்றேன். இதை வந்து அவங்க பார்க்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சாலும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டாங்க வச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரு ராம ரவிக்குமார் அவர்களுடைய முயற்சியில் நடந்ததுனால பாஜக அரசும் ஒதுங்கி நின்றாங்க. தனிநபர் தான் என்ன நமக்கு வந்து கிரெடிட் நமக்கு வந்துடும் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியும் இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் வந்தபோது அவருடைய ஊழலுக்கு எதிரான இயக்கம் தான். ஆனா கிரெடிட் பூரா பிஜேபி கிடைச்சிருச்சு, நடத்துனது பூரா வேற ஒருத்தங்க. பொலிட்டிக்கலா அந்த மைலேஜ் எங்க தான் கிடைக்கும். அப்ப பாஜக என்ன நினைச்சது, ராமரவிக்குமாரோ அர்ஜுன் சம்பத்தோ யாரு போராடினாலும் கப்பு நமக்கு தான், அதுல நமக்கு ஒண்ணு குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஜக. அப்ப கடைசி நேரத்தில் போட்டு என்ட்ரி கொடுத்தாங்க. பாஜக இதை பெரிய அளவில் போராட்டமா முன்னெடுத்திருக்க வேண்டும். அந்த வகையில் அவர்கள் செய்யாத ஒரு பேரிழப்பு தான், ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இது வந்து எப்படி தேர்தலில் எதிரொலிக்கும்? ஏன்னா இத்தனை கட்சிகள் இருக்கிறது. ஒரு பக்கம் இவங்க மதவாதம்ன்றாங்க, அவங்க வந்து எங்களோட உரிமைக்காக நாங்கள் போராடுறோன்னு பாஜக தரப்புல சொல்றாங்க. இதுல சிலர்லாம் வந்து ஃபென்ஸ்ல நிக்கிற மாதிரி அப்படி சேஃப் கேமா ஆடுறாங்க. இதுல யாருக்கு என்ன பலன்? இன்னைக்கு தேதிக்கு திருப்பரங்குன்றம் தீபம் இருக்கிற விஷயம் இருக்கிற அளவுல பார்க்கும்போது தேர்தல் எதிரொலிக்காது. இதற்கு மேலே யாராவது ஒன்று பண்ணாங்கன்னா உண்டு. அயோத்தியாக மாறும்னு அண்ணன் நயனானந்தன் சொன்னார். அந்த அயோத்தி பிரச்சனையும் திருப்பரங்குன்றம் பிரச்சனையும் என்டையர்லி டிஃபரெண்ட்ங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அயோத்தி பிரச்சனையில ராமர் கோயிலை இடித்து விட்டு அங்க பாபர் மசூதி கட்டப்பட்டது. பிறகு அந்த பாபர் மசூதி இருந்த இடத்துல நீதிமன்ற உத்தரவோட கோயில் கட்டப்பட்டது. அது வந்து வேற இடம் வந்து டிஸ்பியூட். அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டும் அலகாபாத் ஹைகோர்ட்டும் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, இதை லேண்ட் டிஸ்பியூட் தான் பார்க்க போறோம். இந்த இடத்துல என்ன இருந்துச்சு, இவர் நிலத்தை அவர் ஆக்கிரமிச்சிருந்தாரா, அவர் நிலத்தை அப்ப ஏஎஸ்ஐ எல்லாம் போய் எடுத்துட்டு வந்து பார்த்து அந்த மசூதிக்கு கீழே ஃபுல்லா பூமியில பூரா பழைய இந்து கோயிலுடைய தூண்கள், தாமரை சின்னம், கோவில் ராமர் நிறைய சின்னங்கள் இருந்தது. வந்து அங்க ஏஎஸ்ஐல கேரளால இருக்கக்கூடிய இஸ்லாமியர் ஒருத்தரை உட்பட வந்து அவர்களும் ஆராய்ச்சி பண்ணி அங்க கோவில் இருந்த இடம் தான் மன்னிக்கணும் கே முகமது அவர்கள். அவர் வந்து ரொம்ப தெளிவா இந்த இடம் வந்து ராமர் கோயில் இருந்த இடம் தான் அப்படின்னு அவர் தலைமையிலான மொத்த குழுவினரும் உறுதிப்படுத்தின பிறகு வந்த விஷயம். அது லேண்ட் டிஸ்பியூட். இந்த இடம் யாருக்கு சொந்தம், இங்க யாருக்கும் குழப்பம் இல்லை. இது திருப்பரங்குன்றம் முருகன் மலை, அந்த குழப்பம் இல்லை. அதுல ஒரு தர்கா இருக்குது, அதுல அந்த தர்காவுடைய இடமும் வரையறுக்கப்பட்டு விட்டது. புரியுங்களா? தர்காக்கு எது எது சொந்தம்ங்கிறது இன்னைக்கு நெல்லித்தோப்பு உட்பட ஒரு சில இடங்களை குறிப்பிட்டு இந்த இடத்துல இந்த படிக்கட்டு எங்க எந்தெந்த இடம் உங்களுக்கு வந்து அவர் சொந்தமானது தெளிவாக ஒட்டுமொத்தமான மலை திருப்பரங்குன்றம் முருகனுடையது, அதுல எந்த குழப்பமும் கிடையாது. அந்த குறிப்பிட்ட பகுதி தர்கா சொந்தமான அதுல. சோ இதுல வந்து ஓனர்ஷிப் பிரச்சனையே கிடையாது. இங்க தீபம் ஏற்றக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்றக்கான விஷயம். சோ அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அயோத்தி பிரச்சனை போல
மக்கள் இயக்கமாக மாற்றோம்னு சொல்லியிருக்கலாம். நீங்க வந்து பாஜக என்ன பண்ணுச்சு, பாஜக உள்ள வந்த அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அது வட மாநிலங்களில் மட்டுமே இருந்துட்டு இருந்த ஒரு பிரச்சனையை இந்தியா முழுக்க வந்துச்சு. அந்த செங்கல் கொடுக்கறது பூரா கரசேவா உள்பட இந்தியா முழுக்க அந்த ரத யாத்திரை போயிட்டு அந்த பிரச்சனையை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தது பாஜக. அப்படி ஒரு மக்கள் இயக்கமாக மாற்று பாஜக. அது போல இங்கே வந்து அயோத்தி பிரச்சனை எப்படி மக்கள் இயக்கமாக மாற்றணுமோ அதனால திருப்பரங்குன்ற இயக்க பிரச்சனையை மக்கள் இயக்கமாக மாற்றணும் அந்த விஷயத்தை செஞ்சிருக்கலாம் செய்யல. ஸோ இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமைப்படி யாருமே இதை அரசியலாக்கல. திமுக மட்டும் கொஞ்சம் பூதாகரமாக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க கூட திருப்பரங்குன்றம் சொல்ல மதவாதம் ஒரு 19 தான் சொல்றாங்க. பாஜகவும் அந்த விஷயத்தை இன்னும் சரியா கையாளணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து இன்னும் நல்லா கையாளவே சரியா கையாளலன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு நிலவரத்துக்கு திருப்பரங்குன்ற விஷயம் வந்து அரசியல் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு குறைவு. இதற்கு பிறகு யாரா எஸ்கலேட் பண்ணாங்க, அடுத்து நீதிமன்ற உத்தரவு ஏதாவது வந்துச்சு, அப்புறம் தீபம் ஏற்றக்கூடாது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது வந்து வேற மாதிரி ஆகலாம். கண்டிப்பாக பார்ப்போம். இந்த விஷயம் அப்படின்றது ஒரு திருப்பரங்குன்ற விவகாரம் அப்படின்றது ஒரு ஜோதிக்காக ஒரு ஆரம்பிக்கப்பட்டு தற்போது தீயாக எரிகிறது. அண்டர் கரண்ட்ல இருக்கா இல்லை அணையா விளக்காக கீழே இன்னும் எரிந்து கொண்டே இருக்கிறதா, எப்பொழுது இன்னும் மேலும் பற்றுமா, அதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு 7 சென்ஸில் மீட் பண்ணுவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.